வணக்கம். வெயில் வர ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம ரோஜா செடிகளை இனி பாதுகாப்பாக வளர்த்து கொண்டு வரணும். செடிகளுக்கு தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இப்படி மொட்டுக்கள் கருகாமல் இருக்க நம்ம கெம்னு சொல்லக்கூடிய பெஸ்டிசைட் தெளிச்சிடலாம். வேப்ப எண்ணெய் தெளிக்கலாம், எக்ஸோடஸ் தெளிக்கலாம். இவை அனைத்துமே பூச்சி விரட்டிகள். அப்போ தான் நமக்கு பூக்கள் முழுமையாக கிடைக்கும். அந்த வகையில் இனி நம்ம பெரும்பாலும் ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை ட்ரை பண்ணலாம். அதற்கு முன்பாக இப்படி காய்ந்த இலைகள், குச்சிகள் இவற்றை நாம் எடுத்துடலாங்க. கொஞ்சம் கட் பண்ணி விடலாம். வெயில் காலத்தில் அதிக வெயில் இருக்கும் பொழுது நம்ம செடிகளை கட் பண்ண முடியாது. இப்படி கெம்முன்னு சொல்லக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்குற பூச்சி விரட்டியை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இது ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர். அதன் பிறகு உரமாக கொடுக்க இப்போ நீங்கள் பார்க்குறது கடுகு பிண்ணாக்கு கரைசல். நீங்கள் கடலை பிண்ணாக்கு கரைசலும் பயன்படுத்தலாம். இது மஸ்டர்ட் கேக் ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய கடுகு பிண்ணாக்கு கரைசல். கடுகு பிண்ணாக்கை ஆன்லைனில் வாங்கி பவுடர்லேயோ அல்லது கேக் ஃபார்ம்லேயோ இருக்கக்கூடிய அந்த பிண்ணாக்கை நீங்கள் ஒரு 2 லிட்டர் தண்ணியில் ஒரு 200 கிராம் போட்டு ஊற வைக்கணும். 2 நாள் ஊறிய பிறகு அதை 10 லிட்டருக்கு 1 லிட்டர் மஸ்டர்ட் கேக் ஃபெர்டிலைசர் கலந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக எல்லா செடிகளுக்குமே ஒரு 1/2 லிட்டர் வீதம் ஊற்றிருங்க. மண்ணை கிளறிட்டு நீங்கள் இந்த உரத்தை கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு செழிப்பான வளர்ச்சி கிடைக்கும். தளிர்கள் அதிகமாக வரும். இப்படி முழுமையான பூக்கள் நமக்கு கிடைக்கும். மொட்டுக்கள் கருகாது. இந்த உரத்தால் செடி ஹெல்த்தியாக வளர்ந்துருங்க. எவ்வளோ பெரிய மொட்டு பாருங்கள். இப்படி நீங்களும் அந்தந்த நேரத்துக்கு செடிகளை பராமரிக்கணும். தினமும் செடிகளுக்கு தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிடணும். 10 நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிடணும். உங்களுக்கு நீர் உரமாக இருந்தால் 4-5 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் கொடுக்கலாம். இப்படி தொடர்ந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது செடி ஹெல்த்தியாக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு இப்படி இனி வரக்கூடிய காலங்களில் ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ அழகான பூக்களை உங்கள் தோட்டத்தில் பறிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தினமும் பராமரிப்பு கொடுங்க. நல்லா வளர்ந்து வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.